வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். மரண தண்டனை அமுல்படுத்துவது குறித்து அமைச்சரவையில் எந்த தீர்மானமும் இல்லை என நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மரண தண்டனையை மீண்டும் அமுல்படுத்துவது தொடர்பில் அமைச்சரவையில் இதுவரை எந்த ஒரு கொள்கை ரீதியான தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இலங்கையில் மீண்டும் மரண தண்டனை அமுல்படுத்தப்படுமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மரண தண்டனை தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும், எனினும் இந்த கலந்துரையாடல் அமைச்சரவை கூட்டத்தில் இடம்பெற்றது அல்ல எனவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மரண தண்டனையை மீள அமல்படுத்துவது தொடர்பில் அமைச்சரவை எந்த ஒரு கொள்கை ரீதியான முடிவையும் எடுத்துள்ளதாக வெளியாகும் தகவல்கள் தவறானவை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பொறுப்புடன் மக்களுக்கு அறிவிப்பதாக கூறிய அவர், மரண தண்டனையை மீண்டும் அமுல்படுத்துவது குறித்து அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு கொள்கை ரீதியான தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என வலியுறுத்தினார். நாட்டில் மரண தண்டனையை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் என கோரி பொதுமக்களிடமிருந்து அரசாங்கத்திற்கு கடிதங்கள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்ந்து கிடைத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாகவும், அவற்றின் அடிப்படையில் மரண தண்டனையை மீள அமுல்படுத்துவதற்கான இறுதி அரசாங்க தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மேலும் தெரிவித்துள்ளார். சுயாதீனமான நீதித்துறை என்பது மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார். சுயாதீனமான நீதித்துறை என்பது அரசியல் அதிகாரம் கொண்டவர்களை திருப்திப்படுத்துவதாக மாத்திரம் அன்றி மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியல் அமைப்பிற்கான 22வது திருத்தம் குறித்து அலி சப்ரி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒரு குடியரசில் இறையாண்மை என்பது மக்களுக்குரியதாகும். சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் அதிகார துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்கும் அந்த இறையாண்மையானது நீதித்துறை, சட்டவாக்கம் மற்றும் நிறைவேற்று அதிகாரம் ஆகிய 3 தனித்துவமான அங்கங்கள் மூலம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இருப்பினும் இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் மற்றும் சட்டவாக்க அதிகாரங்கள் பெருமளவிற்கு தனியொரு நபரான ஜனாதிபதி இடத்திலேயே குவிந்திருக்கின்றன. எனவே அரசியலமைப்பு அடிப்படையில் அவ்விரு துறைகளுக்கும் இடையிலான அதிகார பகிர்வு என்பது யதார்த்தத்திற்கு அப்பால் பெரும்பாலும் தத்துவார்த்த ரீதியானதாகவே காணப்படுகின்றது. அதன் காரணமாக சுயாதீன நீதித்துறை இன்றியமையாததாகின்றது. நீதித்துறை என்பது அரசாங்கத்தின் ஓர் அங்கமோ அல்லது நீட்சியோ அல்ல. அதே போன்று அது அரசாங்கத்தின் திட்ட அமுலாக்கத்தில் ஒரு பங்காளியோ அல்லது அவற்றை எளிதாக்க வேண்டிய ஒரு கட்டமைப்போ அல்ல. மாறாகவோ சுயாதீனமாகவும் நடுநிலையாகவும் தீர்ப்பளித்தல், சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தல், மக்களின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் நிறைவேற்றதிகாரம் அதன் சட்டபூர்வ அதிகார வரம்புக்குள் செயற்படுவதை உறுதி செய்தல் என்பனவே அதன் அரசியலமைப்பு ரீதியான கடமைகளாகும். அரசாங்கம் சட்டத்தை மீறும் போதோ அதன் அதிகாரங்களை மீறியல்லது அரசியலமைப்பிற்கு முரணாக செயற்படும் போதோ அதனை தடுப்பதற்கு நீதித்துறை தயாராக இருக்க வேண்டும். அரசியலமைப்பு ஜனநாயகத்தில் நீதித்துறை சுயாதீனத்தின் உண்மையான நோக்கம் இதுவேயாகும். இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போதைய நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி தற்போதைய நீதித்துறை கட்டமைப்பை சாதகமாக உணர்ந்து அதனை அவ்வாறே தக்க வைத்துக் கொள்ள விரும்பினால் அதனை ஆறுதல் அளிக்கும் விடயமாக கருதிவிட முடியாது. மாறாக அது குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். உண்மையிலேயே சுயாதீனமான நீதித்துறை என்பது அரசியல் அதிகாரம் கொண்டவர்களை திருப்திப்படுத்துவதாக மாத்திரமன்றி மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். எல்னினோ காலநிலை மாற்றம் காரணமாக இதுவரை 81,865 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். எல்னினோ காலநிலை மாற்றம் காரணமாக நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையினால் இதுவரை 81,865 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்நிலையம் 7 மாவட்டங்களில் உள்ள 25,628 குடும்பங்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் 23 பிரதேச செயலக பிரிவுகள் இந்த எல்னினோ தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட 72,153 நபர்களுக்கு தற்போது குடிநீர் விநியோகம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மாவட்ட ரீதியில் மொனராகலை மாவட்டத்தின் 7 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள 10,264 குடும்பங்களை சேர்ந்த 33,023 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிறுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதை தவிர மட்டக்களப்பு மாவட்டத்தின் 8 பிரதேச செயலக பிரிவுகளில் 28,523 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கும் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. அம்பாறை மாவட்டத்தின் 2 பிரதேச செயலக பிரிவுகளில் 8,783 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 7,882 பேருக்கு குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் 2 பிரதேச செயலக பிரிவுகளில் 7,876 பேரும், பொல்நறுவை மாவட்டத்தில் 2 பிரதேச செயலக பிரிவுகளில் 2,646 பேரும் வறட்சியான சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ரத்தினபுரி மாவட்டத்தில் 499 பேரும், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 515 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வறட்சியான சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கும் குடிநீரை விநியோகிப்பதற்கும் வேலை திட்டம் தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் வழிகாட்டலில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வவுனியா பாரம்பரிய ரோட்ராக் கழகத்தின் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. வவுனியா பாரம்பரிய ரோட்ராக் கழகத்தின் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் நேற்று சிறப்பாக இடம்பெற்றது. திட்டத்தின் தலைவர் ரோட்ராக்டர் திசானிகா தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பலர் தாமாக முன்வந்து இரத்த தானம் வழங்கினர். வவுனியா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவில் முகாம் நடத்தப்பட்டது. இதன்போது வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவினர் குருதிகளை சேகரித்துக் கொண்டனர். உயிர்களை காப்பாற்றும் உன்னத நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்ட இம்முகாம் சமூக பொறுப்புணர்வையும் மனிதநேயத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் இடம்பெற்றது. இரத்த தானம் மூலம் சமூகத்திற்கு தமது பங்களிப்பை வழங்கிய அனைத்து இரத்த தானதாரர்களும் வவுனியா பாரம்பரிய ரோட்ராக் கழகம் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டது. நாட்டின் கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அதிகரித்த வெப்பநிலையை மனித உடலினால் உணரக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களிலும் அதிகரித்த வெப்பநிலையை மனித உடலினால் உணரக்கூடியதாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சபரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும். மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உடனிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சுகேஸ்வர பண்டார அவரது காலில் ஏற்பட்ட காயம் மோசமடைந்ததைத் தொடர்ந்து சிறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சுகேஸ்வர பண்டார காயத்தின் நிலை மோசமடைந்ததை அடுத்து சிறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 அரசு நிறுவனங்களில் இருந்து சம்பளம் பெற்றதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் சுகேஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் கிளியரன்ஸ் அறிக்கைகளை பெறுவதற்கான தரவு முறைமை மீண்டும் வழமைக்கு வந்துள்ளதாக இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளது. இதன்படி போலீஸ் கிளியரன்ஸ் அறிக்கைகளை பெறுவதற்கான
விண்ணப்பங்களை வழமை போன்று இணையவழி முறைமையின் ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தரவு முறைமையில் ஏற்பட்ட தடங்கல் காரணமாக கடந்த காலத்தில் விண்ணப்பதாரர்கள் தற்காலிகமாக மின்னஞ்சல் முகவரி ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறு தற்காலிக மின்னஞ்சல் முறையை பயன்படுத்தி விண்ணப்பித்த அனைவரும் தற்போது முறைமை மீற செயற்பட தொடங்கியுள்ள நிலையில் தங்களது விண்ணப்பங்களை மீண்டும் இணையவழி முறைமையின் ஊடாக சமர்ப்பித்து அதற்கான கட்டணத்தையும் செலுத்துமாறு போலீஸ் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கை அகதிகள் தன்னார்வ அடிப்படையில் நாடு திரும்புவதற்கு வசதியாக குடிவரவு நடைமுறைகளை இலங்கை அரசாங்கம் எளிமைப்படுத்தியுள்ளமைக்கு ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்பு தெரிவித்துள்ளது. பல தசாப்தங்களாக இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது உரிய ஆவணங்களின்றி நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்திருந்த இலங்கை அகதிகளின் தன்னார்வ திரும்புகையை விரைவுபடுத்தும் நோக்கில் இலங்கை அரசாங்கம் இந்த மாதம் விசேட ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தது. 1983ஆம் ஆண்டு இலங்கையில் இன வன்முறைகள் ஆரம்பித்ததை தொடர்ந்து பெருமளவிலான இலங்கை அகதிகள் தமிழ்நாட்டுக்கு சென்றதுடன் அரச படைகளுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான ஆயுத மோதல் தீவிரமடைந்த நிலையில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்தது. 2002ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் சுமார் 18,000 அகதிகள் மீண்டும் இலங்கைக்கு திரும்பியுள்ள நிலையில் தற்போது சுமார் 90,000 இலங்கை அகதிகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக இந்தியாவில் வசித்து வருவதுடன் வாழ்வாதாரம், ஆவணங்கள் மற்றும் நீண்டகால சட்டபூர்வ நிலை தொடர்பான பல்வேறு சவால்கள் அவர்களின் மீள்குடியேற்றத்துடன் தொடர்புபட்டுள்ளன. இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளரும் ஐநா பொதுச் செயலாளரின் பிரதிநிதியுமான மார்க் ஆண்ட்ரே பிரான்ச் ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகமான UNHCR ஊடாக இந்த அகதிகள் மீள்குடியேற்றத்தையும் நாடு திரும்புவதற்கான நடவடிக்கைகளையும் தொடர்ந்து ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளனர். இலங்கை அகதிகள் தன்னார்வமாக நாடு திரும்புவதற்கான நடைமுறைகள் தொடர்பில் அமைச்சரவை எடுத்துள்ள தீர்மானம் பல ஆண்டுகளாக இடம்பெயர்ந்துள்ள மக்களையும் பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் மீள திரும்ப செய்வதற்கான முக்கிய நடவடிக்கை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 93,635 அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை டெங்கு காய்ச்சலால் 71 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தின் முதல் 22 நாட்களில் மட்டும் 8,297 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தற்போது நாட்டில் 76 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு நோய் தொற்று பெறவும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. கம்பஹா, கொழும்பு மற்றும் கண்டி மாவட்டங்களிலிருந்து அதிகளவான டெங்கு நோயாளர்கள் தொடர்ந்து பதிவாகி வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் பொதுமக்கள் தங்களது வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை சுத்தமாக பராமரித்து நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்களை அளிக்குமாறு சுகாதார அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் கல்வி பயணத்திற்கு தேவையான வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விசேட புலம்பெயர்தல் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் பிரதமர் தலைமையில் இடம்பெற்றது. ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படும் இந்த விசேட புலமைப்பரிசல் திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 68 மாணவர்கள், வவுனியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 7 மாணவர்கள் மற்றும் பேராதனை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 1 மாணவர் என மொத்தம் 76 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் பல்வேறு தடைகள் மற்றும் சவால்களை தாண்டி கல்வியில் முன்னேறி வரும் மாணவர்கள் தங்களை பின்தொடரும் ஏனைய மாணவர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக திகழ வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களும் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதற்கு தேவையான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதேவேளை மாணவர்களின் தங்குமிட வசதிகளை மேம்படுத்தும் வகையில் நாடளாவிய ரீதியில் 55 புதிய மாணவர் விடுதி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நகர்ப்புறங்களிலிருந்து தொலைவில் அமைந்துள்ள பல்கலைக்கழகங்களுக்கும் மாற்று வசதிகள் குறைவாக உள்ள பல்கலைக்கழகங்களுக்கும் இதில் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்களை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த பிரதமர் அஸ்வஸ்ம மற்றும் பிரஜாசக்தி உள்ளிட்ட அரசாங்க திட்டங்கள் ஊடாக அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார்.
மாணவர்களின் கல்வி மற்றும் எதிர்கால முன்னேற்றத்திற்கு அரசாங்கம் தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என குறிப்பிட்ட பிரதமர், தாங்கள் எதிர்கொண்ட சவால்களை வெற்றி கொண்டு முன்னேறிய மாணவர்கள் எதிர்கால தலைமுறைக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன, கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் பிரதமர் மாணவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் நலன்களை விசாரித்ததுடன் அவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கான நிதி உதவிகளையும் வழங்கினார். வடக்கு கிழக்கில் பாதுகாப்பு படை கையகப்படுத்தியுள்ள மக்களின் காணிகளை விரைவாக விடுவிக்குமாறு கோரி பிரதமரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் பாதுகாப்பு படைகள் கையகப்படுத்தியுள்ள பொதுமக்களின் காணிகளை விரைவாக விடுவிக்குமாறு கோரி வடக்கு கிழக்கு காணி இழந்த மக்கள் குரல் அமைப்பினரால் பிரதமரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது. விசேட தேவையுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றதைத் தொடர்ந்து இந்த மகஜர் கையளிக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு காணி இழந்த மக்கள் அமைப்பின் இணைப்பாளர் ஜான்சன் பிகிராடோ குழுவினர் இந்த மகஜரை கையளித்தனர். 1.5 வருடங்களை கடந்த நிலையில் இந்த காணிக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். காணியை விடுவதற்கான பூரண சுதந்திரம் இந்த அரசிட கையில் இருக்கிறது. ஆகவே இந்த காணி இழந்த மக்களாக நாங்கள் வலிவடக்கு மக்கள் மற்றும் எங்களுடைய முல்லைத்தீவு கேப்பாப்பளவாக இருக்கலாம் மற்றும் எங்களுடைய மயிலத்தமிழ் மாதமுனையா மக்களாக இருக்கலாம். ஆகவே பல்வேறு நபர்களும் இன்று ஒன்று சேர்ந்து இந்த மகஜரை கையளித்திருக்கிறார். 36 வருடங்களுக்கு மேலாக கண்ணீர் சிந்தியபடியே வாழ்கின்ற எமது மக்களின் காணிகள் யாவும் மக்களுடைய உறுதி காணிகள், அரச காணிகள் அல்ல. அவற்றை மக்களிடம் கையளிக்கும்படி கேட்டு பிரதமரின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அவர்களுக்கு ஒரு மகஜரை நாங்கள் கையளித்திருக்கின்றோம். எமது மக்களின் கவலைகள் என்ற தலைப்பில் நாம் எமது காணிகளை இழந்திருக்கின்ற இந்த சூழலை அவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். எமது மக்களின் காணிகளை எமது மக்களின் கைகளில் தரும்படி அவர்களை கண்ணீர் மல்க நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். Thank you.